நீ நாம தான் சொல்கிறோம் மௌலித்து ஓதக்கூடாது தப்புன்னு சொல்லி. ஜமாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க முஸ்லீம் யாரும் ஓதுறா? இந்துக்களாக ஓதுறாங்க மௌலூது. இந்துக்களாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு இணையாகமாக்குறார்கள். இல்லை கிறிஸ்தவர்களை அல்லாஹ்வின் தூதர் வரவு மீறி புகழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவு மீறி புகழ்ந்தது யாரு? அல்லாஹ்வுக்கு ஒப்பாக புகழ்ந்தது யாரு? எங்கள் பாவத்தை நீங்கள் தான் மன்னிப்பீங்க, அல்லாஹ் பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் மன்னிச்சா போதும், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் எங்களுடைய பாவத்தை மறைச்சிருங்க, அழிச்சிருங்க என்று அல்லாஹ் தூதரிடத்தில் சொல்றது யாரு? மாற்று சோழர்களா? இல்லை, முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவங்க தான். ஏன் காரணம்? என்ன காரணம்? இஸ்லாம் படிக்கல, முறையா கற்றுக் கொடுக்கப்படலை. இப்போ ஜமாத்துகளில் பள்ளிகளில் குர்ஆன் ஓதாதவங்க இருக்கக்கூடாது, மார்க்கத்து முறையாக அடிப்படை கல்வியில் கற்றுக்கொள்ளாத இருக்கக்கூடாது. அதன் விளைவு இளைஞர்களே அப்படியாட்ட கிடைக்கு. முஸ்லீம் இளைஞர்கள் போதையின் பக்கம் போகிறாங்க, விபச்சாரத்தின் பக்கம் போகிறாங்க, ஜும்மாவுல வந்துக்குவாங்க, வட்டியின் பக்கம் போகிறாங்க. இதே பேட்டையில் எத்தனை இடங்கள்ல பெண்களுக்கு ஆலிமா கோர்ஸ் நடத்துகிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. எத்தனை பேர் அல்லாஹ்வின் மார்க்கத்தை சரியாக படுத்து பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்குங்கள ஆலிமாக்கள்ல வட்டியில் ஈடுபட்டிருக்கவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? வட்டி என்பது சாதாரணமாயிருச்சு அவங்களுக்கு. சின்ன சின்ன தேவைக்கெல்லாம் வட்டி வாங்குறாங்க. மார்க்க கல்வி படித்து பட்டயம் பெற்றவர்கள். அப்போ என்னத்தை படிச்சீங்க? நீங்கள் என்னத்தை சொல்லி கொடுத்தீங்க? அப்போ நாம எல்லாம் யாருன்னு சொன்னா முஸ்லீம், போலி முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் சொல்ல வரேன், போலி முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு மறுமை நாளில் உன்னால நான் கட்டேன், என்னால நீங்க கட்டேன்னு சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். குர்ஆன் சுன்னாவை தவிர வேற ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி அடிப்படையில் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே ஜமாத்தாக செயல்பட்டோம் என்று சொன்னால் அதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னா, அவர்கள் விட்டு சென்ற வழிமுறை. அதான் சரி. அல்லாஹ் தூதர் காலத்திலேயே சின்ன சின்ன பள்ளிகள் எல்லாம் தனியாக உருவாச்சு. அது எல்லாம் யாரும் எங்கே வந்து மெயின்டைன் பண்ணா? யாரு? அல்லாஹ் தூதர் தான் மெயின்டைன் பண்ணாங்க. சிரியாவில் இருக்கிற பள்ளி, ரோம் பக்கத்தில் இருக்கிற பள்ளி, ஜெருசலத்தில் உள்ள பள்ளி எல்லாம் மதீனாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க, தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவர்னர் அனுப்புவாங்க. அந்த கவர்னர் எப்படி இருப்பார் தெரியுமா? மார்க்கம் கற்றவராக இருப்பார். அங்கே போய் தொழுகை நடத்துவார், மக்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பாரு. அதை பார்த்து இஸ்லாத்திற்கு மக்கள்கள் கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்தாங்க. அப்படித்தான் இஸ்லாம் பரவச்ச ஒழிய பாத்தியா ஓதி சர்க்கரை கொடுத்து பத்தியை கொளுத்தி வரல. அது முஸ்லீம்களோட பண்பும் இல்லை. அதை விட்டு தான் அல்லாஹ் தூதரை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு மீண்டும் நாம இஸ்லாம் என்ற பெயரில், முஸ்லிம் என்ற பெயரில் இஸ்லாத்தை முறையாக கற்காமல் சிறிய சிறிய குழுக்களாக இருந்து கொண்டு நாம் இஸ்லாத்திற்கு துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் செய்யாம நம்ம ஆளுக்கு அரசியல் போய்கிட்டு நமக்கு ஒரு தலைமை வரும். எப்படி தலைமை வரும்? எப்படி தலைமை வரும்? ரசூலுல்லாஹ் வந்து ஒரே தலைமைங்க எங்கேயாவது பயன்படுத்திருக்காங்களா வார்த்தை? ஆனால் ஒரே தலைமையெல்லாம் இருந்துச்சு. என்ன பண்ணாங்க? இஸ்லாத்தை சரியாக சொல்லிக் கொடுத்தாங்க, இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க படிக்கிறவங்க எல்லாருமே உதாரணமாக எந்த ஸ்கூலில் எந்த யூனிஃபார்ம் போட்டாலும் எக்ஸாமுக்கு ஒரே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர். 10th +1 ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். +2 வந்தாலும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். யூனிஃபார்ம் வேறு, இடம் வேறு. தமிழ்நாட்டில் வர இடத்துல இருப்பாங்க, ஆனால் அவங்க சிலபஸ் ஒன்று. இதுதான் இஸ்லாம். இது இஸ்லாத்தினுடைய மாடல். இதுதான். எங்கனாலும் இருந்துக்கா, உனக்கு ஒரே சிலபஸ். நீ என்ன யூனிஃபார்ம் போட்டுக்க பிரச்சனை இல்லை, ஒரே சிலபஸ். உனக்கு குர்ஆன் சுன்னாவும் தான். எங்க இருந்தாலும் உனக்கு பாங்கு சொல்லியாச்சா, பாங்குலி காது கட்டுருச்சா, நீ தொழுகை நிறைவேற்றக்கூடிய நான் மாறிவிடு, தொழுகையை நிறைவேற்று. அதான் அக்கீமு சலா, நீங்க தொழுகையின் பக்கம் போங்க, தொழுகையை நிறைவேற்றுங்க என்ற அந்த கல்வியை ஒழுக்கத்தை தான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தார்களுடைய. நாம் இன்னைக்கு உருவங்களை வைத்துக்கொண்டு நாம் சிறு சிறு பணிகளை செய்து கொண்டு இஸ்லாத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் இது போன்ற சூழ்நிலை ஏற்படாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காத்திருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக முதல்வரை நிறைவு செய்கின்றேன். நாமெல்லாம் இஸ்லாம் என்ற அழகிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்குரிய முழுமையான நற்குழியான சூனத்தை அடைவதற்காக பெரும் முயற்சிகள் ஈடுபடாமல் அது தானாக கிடைத்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் உடச்சி சொன்னால் எவ்வளோ பேர் நம்மளில் வந்து எதை விலை கொடுத்தாலும் சொர்க்கத்துக்கு போகணுங்க கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் மனசுட்டு பேசுவோம், நமக்குள்ளார பேசுகிறோம். நம்மள எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் நான் எதனாலும் இழந்துருவேன், ஈமான் இழக்காமல் நான் சொர்க்கத்தை அடையணும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அதற்காக தியாகங்கள் செய்திருக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம், உழைப்பு செய்திருக்கிறோம். சஹாபாக்கள் அந்த மனநிலையில் தான் வார்க்கப்பட்டார்கள். அல்லாஹ் தூதர் ஒரு பணி சொன்னால், அல்லாஹ் தூதரே
இதை நான் செய்தால் அல்லாஹ் இடத்துல எனக்கு என்ன கூலியுமாங்க? ஜன்னா, உனக்கு என்ன இருக்குது? சொர்க்கம் இருக்குப்பா, சொர்க்கத்தில் இருப்பேன். இதை கேட்ட உடனே எல்லாம் மறந்துடுவாங்க. அதனால தான் முதல் நாள் திருமணமான புது மாப்பிள்ளை மனைவியோட வீடு கூட்டிட்டு அதிகாலையில் போருக்கு அழைச்ச உடனே குளிக்க கூடதுக்கு நேரம் இல்லாமல் மனசு மாறிடும்னு குளிப்பு கடமையான சூழ்நிலையிலேயே போருக்கு சென்று மௌத்தானாங்க. அவர் மௌத்தானாக்கு அப்புறம் அவரை தேடுறாங்க, ஹல்லலா என்று சொல்லக்கூடிய அவரை தேடுறாங்க. அவர் ஒரு இடத்துல கிடக்கிறாரு. அவர் தலைமுடியிலிருந்தெல்லாம் தண்ணீர் சொட்டுகிறது. அல்லாஹ் தூதரே, மற்றவங்களெல்லாம் சைதாய் கிடக்கிறாங்க, அவங்களெல்லாம் எப்படி புழுதியும் ரத்தமாக இருக்கின்றார்கள், இவரோ குளித்தது போல இருக்கிறார் சொல்ல சிரிச்சாங்க. இப்போ தான்ப்பா வந்து அவரை வழக்குமார்கள் வந்து அவரை வந்து குளிப்பாட்டிட்டு போனாங்க, அவர் சுத்தப்படுத்திட்டு போனாங்க. அப்போ கசாயுல் மலாய்க்கா, இவர் மலாய்க்கினால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற சிறப்பு பெயரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அவருக்கு அறிவிச்சார். இவர் யாரு? புது மாப்பிள்ளை. திருமணம் முடித்து மனைவியுடன் சேர்ந்து குளிப்பதற்கு கூட அவகாசம் இல்லாமல் அப்படியே போருக்கு சென்று மரணித்தவர். எப்படி இருந்த மனநிலை அவருக்கு வந்துச்சு? அவருக்கு தெரியும், இங்கே இருக்கிறத விட சோமான எங்கே இருப்பேன், சொர்க்கத்தில் இருப்பேன்னு தெரியும். இதுதான் சொர்க்கத்தை விரும்பக்கூடிய அழகு. சொர்க்கம் கிடைக்கும் என்றால் நாம் அதற்கான அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும். இன்னும் ஒரு சகாபி உகது யுத்தத்தில் நிற்கும்போது சொல்கிறாங்க, உகதத்தை ரொம்ப கடுமையான சூழ்நிலை இருக்கும்பொழுது உகது மலையின் அடிவாரத்தில் இது நான் சூனத்தின் வாடையில் வருகின்றேன், இதை நான் உள்ளே இறங்குனேன், இவங்களை கடந்து மலை அடிவாரத்துக்கு போயிட்டேன், நான் எங்கே போவேன்? மலை அடிவாரத்துக்கு போக மாட்டேன், சொர்க்கத்துக்கே போயிடுவேன். என்ன அர்த்தம்? நான் கொல்லப்படுவேன், ஆனால் சாக மாட்டேன், சொர்க்கத்துக்கு போயிடுவேன். சகித ஆனாரா இல்லையா? சரித்திரங்களை கேட்குறோமா இல்லையா? நாம் கேட்குறேன், இந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு திட்டம் அப்படி இருக்கா, சொர்க்கத்துக்கு போயே தீரணும், அது என்ன வந்தாலும் சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னக்கா கேட்டிருக்கோமா கேள்வி? ஒரே ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்டிருக்கோமா? இல்லை. இன்னைக்கும் வாரம் நடக்கக்கூடிய சும்மானுடைய அடிப்படை சட்டங்கள் தெரியல, பள்ளிக்கு வந்தால் எங்கு அமர வேண்டும் என்று தெரியல, சப்புகளில் நிற்கும் போது என்னுடைய இடம் எது என்று கணக்கிட்டு கண்டுகொள்ள தெரியல. அடிப்படை கல்வி, தொழுகை சம்பந்தப்பட்டதெல்லாம், பள்ளி சம்பந்தப்பட்டதெல்லாம் அதில் இருக்கிறோம். நேராக வாரம் இங்கெல்லாம் காலியாக கடைகள் சாஞ்சிருக்கிறோம். எங்கே எனக்கு ஃபேன் இருக்கோ காத்து வருமோ அங்கே தான் எனக்கு இடம். இது சொர்க்கத்தின் கீழே ஒன்றும் இல்லையே, இங்கே தான் இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன்னு சொன்னால், இவ்வளோதான் நமக்கு அடிப்படை கல்வி இருந்தால் செய்வோம். முதல் ஸ்டெப்புக்கு போனால் தான் நன்மை அதிகம் தெரிஞ்சவங்க முதல் ஸ்டெப்பில் இருப்பாங்க. சஹாபாக்கள் மத்தியில் முதல் ஸ்டெப்புக்காக தள்ளுமுள்ளு நடந்துச்சு, நானேன்னு சொல்லி. அதுக்காக என்ன செஞ்சாங்க? முன்கூட்டியே வந்து ஸ்டெப்பில் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மனநிலை நமக்கு இருக்குதா? உள்ளே வந்த ஒரு ஃபோன் வந்தால் கால் அட்டம் பண்ணக்கூடிய சகோதரர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. பெருசாக பெரிய டிகிரிலாம் படித்தேன், மாஸ்டர் டிகிரிலாம் படிச்சிருப்பான், ஒரு மண்ணும் இல்லை. அடிப்படை விஷயம், ஜும்மானுடைய மஜ்லிஸ்குள்ளே போனால் நம்ம வேற எந்த தொடர்பு கொள்ளக்கூடாது என்ற அடிப்படை அறிவு இல்லை. அடிப்படை அறிவுன்னு சொல்றது கோவம் வந்துச்சுன்னா பேசிக் நாலேஜ் இங்கிலீஷில் எழுதிக்கிடுங்க, அதான் தமிழில் அடிப்படை அறிவு இல்லை. பள்ளிக்கு வருது தெரியல நமக்கு. ஆகையால் அன்புக்குரியவர்களே, இனிமேல் இப்படி காலத்தை கழித்து கொண்டு ஏமாந்து கொண்டு இருக்க வேண்டாம். தயவு செய்து சுய ஒழுக்கம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முறையாக கற்பதினால் ஒழிய வேறு எதிலையுமே இல்லை. ஆகையால் இனியும் நாம் தொடர்ந்து ஏமாந்து கொண்டு இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் நேரமாயிருச்சு. பெண்களுக்கு தனியாக அதை சொன்னோம்னா பெண்கள் மத்தியில் ஒழுக்கக்கேடுகளும் வழிகேடுகளும் கொடுமையாக இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள கட்டி கொடுத்த போல நிம்மதியாக வாழ முடியல. அப்பேற்பட்ட சூழ்நிலை இப்போ ஒரு வீடு இருந்ததுன்னா அது முஸ்லீம் குடும்பமா? நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை நிம்மதியா இல்லைன்னு சொன்னா நாம எல்லாம் முஸ்லீமா? எவரோ ஒரு அண்டை வீட்டாருடைய கரத்தில், அண்டை வீட்டார் எவரோ வந்து ஒருவருடைய கரத்தில் இருந்து நாவில் இருந்து பாதுகாப்பு வருகின்றாரோ அவர் தான் உண்மையான முஸ்லீம் என்கிறாங்க. யார் ஒருவருடைய கரத்திலிருந்து நாவிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லைறாங்க. பக்கத்து வீட்டுக்கு அந்த நிலைமை. நீ வீட்டுக்குள்ள வாழ வந்த பிள்ளைய வாழ விட மாட்டேங்க, அப்போ உன்ட்ட இஸ்லாம் இல்லை. பாருங்க எங்க வந்து இடிக்குதுன்னு. இஸ்லாம் இல்லைன்னா நாமும் வாழ மாட்டோம், பிறரை வாழ மாட்டோம். அத்தனை பேர்களை குடிகளை கெடுக்கக்கூடிய அந்த கேடான புத்தி, அந்த கலாச்சாரம் தான் இருக்கும். ஆனால் நாம் தான் சொல்லிக்கொள்ளும் முஸ்லீம் என்று. நிறைய விஷயங்கள் உடைச்சு பேசலாம், சும்மாக்கான நேரம் அது இல்லை, சுருங்கிய நேரம். ஆகையால் அன்புக்குரிய இனிமேல் ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் அக்கம் பக்கம் திரும்பாதீங்க. அப்படியே குனிஞ்சு என் லட்சணம் என்ன, என்னுடைய தகுதி என்ன, நான் இப்போ இருந்தேன்னா இப்படி மவுத்தாயிட்டா என் ரப்ப நான் எப்படி சந்திப்பேன் என்ற சூழ்நிலைக்கு ஒரு நாள் வாங்க.